பட்ஜெட் 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 பட்ஜெட். எஸ், பிப்ரவரி 1ஆம் தேதி நம்மளோட நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பட்ஜெட்டை தாக்குதல் பண்ணதுலேருந்து எல்லா இடத்துலையுமே பட்ஜெட் பட்ஜெட் பட்ஜெட்னு வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். எஸ், இப்போ இதுவும் அந்த ஒரு வீடியோ தான் இருக்க போது. உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பார்க்கறேன். ஆனா இந்த பட்ஜெட்ல புதுசா என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? பிகாஸ் இத்தனை வருஷமா அவங்க வந்து 9 கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ்க்கு அவங்க வந்து பட்ஜெட் தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் இப்போ புதுசாக என்ன வந்திருக்கு, ஸோ அதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹாய், நான் தர்ஷினி அண்ட் வெல்கம் டு பாஸ் வெல்லர் டெய்லி தமிழ் சேனல். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தோன்னா இப்போ புதுசாக வந்து டூரிசமில் ஆரஞ்ச் எக்கானமி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,119 crores வந்து டூரிஸ்ட் மினிஸ்ட்ரிக்கு மட்டும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இந்த ஆரஞ்ச் எக்கானமினா என்ன? ஒன்றும் இல்லைங்க, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் எக்கானமி. இது எல்லாத்தையுமே இந்த டூரிசம் மூலமாக இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது தான் ஆரஞ்ச் எக்கானமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சும்மா சும்மா இப்போ இதுல என்ன கொண்டு வராங்கன்னா 15 ஆர்கியாலஜிக்கல் அண்ட் கல்ச்சுரல் சைட்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் டெஸ்டினேஷனில் டெவலப் பண்ண போகிறாங்களாம். அதுக்கப்புறம் புத்திஸ்ட் சர்க்கியூட் டெவலப்மெண்ட், அதாவது நார்த் ஈஸ்ட் ரீஜனில் என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா ஈகோ டூரிசம் ட்ரெயில்ஸ் கொண்டு வர போகிறாங்க. மவுண்டன் ட்ரெயில்ஸு, டர்ட்டில் ட்ரெயில்ஸு, பேர்ட் வாட்சிங் ட்ரெயில்ஸ், இது எல்லாமே வந்து கொண்டு வர போகிறாங்களாம். ஓகேங்களா? அதாவது 20 ஐகானிக் சைட்ஸில் வந்து கிட்டத்தட்ட 10,000 டூரிஸ்ட் கைடுகளை ட்ரெயின் பண்ண போகிறாங்க. எதுக்கு ட்ரைனிங்னா, யாராவது வந்தாங்கன்னா இதெல்லாம் இது இதெல்லாம் அது அப்படின்னு அவங்களுக்கு நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணுறதுக்காக ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. பிகாஸ் ஒரு டூரிஸ்ட் பெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அதுலேருந்து நமக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும். பிகாஸ் அதை பார்த்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஃபாரின்லேருந்து நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டூரிசமில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு வந்து ஆக்சுவலி வந்து சப்சிடிலாம் கொடுக்க போகிறது கிடையாது. பட் ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணி அது மூலயமா இன்கம் ஜென்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஓகே, சூப்பர், நல்லது. அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தேவைப்படக்கூடியது, இப்போது சமீப காலத்தில் இவி வெஹிக்கிள் நிறைய சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இவி, லித்தியம்-அயான் அண்ட் ஆல்சோ கிரீன் மொபிலிட்டிக்கு என்ன அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 கோடி மட்டுமே கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ்க்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் டைரக்ட் அலோகேஷன்ஸ். அண்ட் 1,09,029 crore rupees மட்டுமே எனர்ஜி செக்டருக்கு டோட்டலாக வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களோட டெவலப்மெண்ட்காக. ஸோ ஈவிக்கும் பேட்டரிக்கும் புதுசாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி வந்து உங்களுக்கு கன்சியூமர் சப்சிடிஸ் கொடுக்காம மேனுஃபேக்சரிங் டெப்த்லேருந்து பார்த்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம் டியூட்டி வந்து லித்தியம்-அயான் செல் மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்லையோ பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்லையோ எக்ஸம்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூட்டி எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. டியூட்டி எக்ஸம்ஷன்ஸ் எதுக்கு இருக்குன்னா, சோலார் பேனலில் போடக்கூடிய சோடியம் ஆன்டிமோனேட்க்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ கிரிட்டிக்கல் மினரல் ப்ராசஸிங்காக தேவைப்படக்கூடிய கேபிட்டல் கூட்ஸ்க்கும் வந்து டியூட்டி எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எக்கோசிஸ்டம்ல என்னென்ன சப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேட்டரி மேனுஃபேக்சரிங்ல கொடுத்துருக்காங்க, அண்ட் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கொடுத்துருக்காங்க, அண்ட் டொமஸ்டிக் சப்ளை செயின்லையும் வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பையர்ஸ்க்கு வந்து சப்சிடிஸ்லாம் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணல, பட் மேனுஃபேக்சரிங் டெப்த்ல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவிஸ்க்கு வந்து என்னன்னா, இந்த மேனுஃபேக்சரிங் அண்ட் இம்போர்ட்டிங்ல வந்து இன்சென்டிவ்ஸ் வழங்கியிருக்காங்க. கஸ்டமர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு சப்சிடிஸ் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஓரளவில் நல்லது தான். ஏன்னா இது சப்ளை செயின்லேயே வந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள் கொண்டு வந்துட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. வி ஆர் ஆக்சுவலி சேவிங் இட் ஃபார் த ஃபியூச்சர். அடுத்து நமக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் தான் காசு போகுது. கரெக்டாக? ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இந்த மோட்டர் அண்ட் மொபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5,98,520 crore rupees மட்டும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னா, ரோட்ஸ் அண்ட் ஹைவேஸ், ஃப்ரைட் காரிடர்ஸ், போர்ட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதுலேயே வந்து என்னென்னா, புதுசாக வந்து மொபிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, 20 நியூ நேஷனல் வாட்டர்வேஸ், கோஸ்டல் கார்கோ ப்ரொமோஷன் ஸ்கீம், அதுக்கப்புறம் ரீஜனல் கனெக்டிவிட்டிக்காக சி பிளேன் விஜிஎஃப் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லாஜிஸ்டிக்ஸோட காஸ்ட்டை நம்ம குறைச்சிட்டோம்னா கூட்ஸ் வந்து மக்களுக்கு டக்குன்னு போய் சேர்ந்துடும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் தான். நெக்ஸ்ட் 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்விக்கு வந்திருக்காங்க. அதாவது வெளிநாடுகளில் போய் படித்தாதான் நிறைய பேர் வந்து வாழ்க்கை முன்னேறுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ ஸ்டடி அப்ராட் ப்ரோக்ராமுக்கு நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,39,289 crore rupees மட்டும்
இந்த எஜுகேஷனுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி அப்ராட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிசிஎஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 20% எடுத்திருக்கோம். அதை இப்போ 2% கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஓவர்சீஸ் எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ல உங்களுக்கு 2% தான் டிசிஎஸ். ஓகேங்களா? ஸோ வெளிநாடு போன மாணவர்களுக்கு வந்து அப்ஃப்ரண்ட் காஸ்ட் கம்மியாக இருக்குது அண்ட் லெஸ் பேப்பர் ஒர்க். ஸோ அதனால அவங்க வந்து நிம்மதியாக போய் படிச்சுட்டு வர முடியும். அதுதான் இதோட ஒரு இம்பேக்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு இது ஒரு குட் இம்பாக்ட். நெக்ஸ்ட் ஏஐன்னு எல்லாரும் சொல்லிட்டு வரும் தெரியுமா? ஸோ இந்த பட்ஜெட்டில் ஏஐக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஏஐயை வந்து கனெக்டிவிட்டி செக்டாரில் கொண்டு வர போகிறாங்களாம். அதாவது ஏஐயை எதில் இன்டெகிரேட் பண்ண போகிறாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பிளானிங்கில், எனர்ஜி ஆப்டிமைசேஷனில், அக்ரிஸ்டாக் ஆப்பில் அண்ட் லாஜிஸ்டிக் சிஸ்டம்ஸில். ஸோ இவி, டிரான்ஸ்போர்ட், ஏஐ இது எல்லாத்தையுமே ஒரு ஜாப் மல்டிப்ளையராக தான் பார்த்துட்ருக்காங்க. அதாவது ஐசோலேட்டட் செக்டர்ஸாக பார்க்காம. ஸோ இதனாலேயே எதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் புஷ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸில், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், ஸ்கில்டு ஹியூமன் கேபிட்டலில். ஓகேங்களா? சும்மா சும்மா. அண்ட் இன்னொரு பெரிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜிவிசி செக்டர், அதாவது அனிமேஷன், கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் அண்ட் காமிக் செக்டர். இப்போ தான் வந்து கேமிங் இண்டஸ்ட்ரிலாம் பூம் ஆகிட்டு இருக்கு, அனிமேஷன் இண்டஸ்ட்ரி பூம் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்ம வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐல நிறையா பண்ணிட்டு இருக்கோம், கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படின்றதுனாலே 15,000 கிரியேட்டர் லேப் அக்ராஸ் செகண்டரி ஸ்கூல் அண்ட் ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ கான்டென்ட் கிரியேஷன் வில் பி த ஃபியூச்சர். அண்ட் ஆல்சோ இதை வந்து சும்மா ஒரு ஸ்கில்லாக மட்டுமே பார்க்காம ஒரு லைஃப் ஸ்கில்லாகவும் பார்த்துட்டு இருக்காங்க, விச் வில் கிரியேட் ஜாப்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏஜிவிசி செக்டருக்கு இது ஒரு குட் புஷ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் புதுசாக இந்த பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட் மே கிரியேட் அ ஹியூஜ் இம்பேக்ட் விச் இஸ் ஆக்சுவலி குட். ஸோ காசை வந்து இந்த பட்ஜெட்டில் எங்கேயுமே இறக்காமல் தெளிவாக போட்டிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டைரக்ட் ஸ்பெண்டிங் கொடுத்துருக்காங்க. இது அண்ட் லித்தியமில் உங்களுக்கு டியூட்டி எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் சப்போர்ட்ஸ் இருக்குது. அண்ட் டூரிசமில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஸ்கில் இருக்குது. தென் ஸ்டடி அப்ராட், நீங்கள் வெளிநாடுகளை போய் படிக்கணும்னா உங்களுக்கு டேக்ஸ் ரிலீஃப் இருக்குது. தென் ஆரஞ்ச் எக்கனாமிக் மூலமா இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ளஸ் டெஸ்டினேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ எஸ், இதுதான் இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது இந்த 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக தெரிவிங்க. உங்களுக்கு இது நல்லதாக படுதா இல்லை கெட்டதாக படுதா, இல்லை இது எல்லாமே நடைமுறைக்கு வருமா அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ மாதிரி இன்னும் நிறைய பல வீடியோகளை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம பாஸ்வாலா டெய்லி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது கான்டென்ட்டில், டாப்பிக்கில், இல்லை இப்போ நான் இதெல்லாம் சொன்னேன் தெரியுமா, இந்த இதில் உங்களுக்கு தெளிவாக ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் உண்டா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி வந்துடும். ஓகேங்களா? ஸோ எஸ், இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம பாஸ்வாலா டெய்லி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வாலா, பி த பாஸ்.